Hello everyone. இந்த வீடியோல அக்டோபர் 10 கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸ் வந்து நேஷனல் அஃபேர்ஸ். ஸோ பிரைம் மினிஸ்டர் மோடி வந்து ஒரு ப்ராஜெக்ட் வந்து இனாகிரேட் பண்ணியிருக்காரு. எங்கன்னா மும்பை மகாராஷ்டிரால. ஓகேங்களா? ஸோ என்னென்ன இனாகிரேட் பண்ணியிருக்காருன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நேவி மும்பை இன்டர்நேஷனல் ஏர்போர்ட் ஃபேஸ் 1, மும்பை 1 அப்ளிகேஷன், மும்பை மெட்ரோ லைன் 3, இது வந்து ஃபேஸ் 2B அக்வா லைன், நெக்ஸ்ட் வந்து ஸ்டெப் ப்ரோக்ராம் மகாராஷ்டிரா கவர்மெண்ட் இது. ஓகே, ஸோ இதெல்லாமே வந்து பிரைம் மினிஸ்டர் வந்து இனாகிரேட் பண்ணியிருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் இது பாருங்க, நேவி மும்பை இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்கான பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா 19,650 crore. இங்கே இந்தியாவோட லார்ஜஸ்ட் கிரீன்ஃபீல்ட் ஏர்போர்ட் வந்து இனாகிரேட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ 19,650 crore இந்தியாவோட லார்ஜஸ்ட் கிரீன்ஃபீல்ட் ஏர்போர்ட் தான் இங்கே நேவி மும்பை இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல இங்கே இனாகிரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து PPP மாடல் பை அதானி ஏர்போர்ட்ஸ் ஹோல்டிங் லிமிடெட் அண்ட் சிட்கோ. ஸோ இவங்க தான் டெவலப் பண்ணியிருக்காங்க. ஃபேஸ் 1 கெப்பாசிட்டி 20 million passengers per yearக்கு, ஃபுல் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா அப் டு 90 million passenger per yearக்கு. ஸோ இதில் இருக்க ஃபெசிலிட்டிஸ் பார்த்தீங்கன்னா 2 parallel runways, ஒன்று வந்து ஆப்ரேஷனல் இனிஷியலி, இன்னொன்று வந்து கார்கோ டெர்மினல், இது வந்து 1 ton per yearக்கு. ஆட்டோமேட்டட் பீப்பிள் மூவர், இது வந்து ஃபார் டெர்மினல்ஸ் அண்ட் பார்க்கிங்காக எடுத்துட்டு வந்திருக்காங்க. இந்தியாவோட ஃபர்ஸ்ட் வாட்டர் டாக்ஸி சர்வீஸ். ஓகே, ஸோ இந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஸோ மொத்தம் நம்ம இப்போ பிரைம் மினிஸ்டர் இங்கே மும்பை மகாராஷ்டிராவில் ஒரு 4 இனாகிரேஷன் பண்ணியிருப்பாரு. அதில் ஒன்று தான் நம்ம இப்போ பார்த்தது நேவி மும்பை இன்டர்நேஷனல் ஏர்போர்ட். இதில் டெவலப் பண்ணது யார் பார்த்துக்கோங்க, ஃபேஸ் 1 கெப்பாசிட்டியோட 20 million passenger per year பார்த்துக்கோங்க, ஃபுல் கெப்பாசிட்டி பார்த்துக்கோங்க, அதே மாதிரி பட்ஜெட் பார்த்துக்கோங்க, ஃபெசிலிட்டிஸ் பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ சஸ்டைனபிலிட்டி பார்த்தீங்கன்னா 47 megawatt சோலார் பவர், ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங், எலக்ட்ரிக் பஸ் சர்வீசஸ் எல்லாமே இருக்கு, பிளஸ் சஸ்டைனபிள் ஏவியேஷன் ஃபியூயல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ இதை டிசைன் பண்ணுறது யாருன்னா லோட்டஸ் ஃப்ளவர் அப்படின்றத இன்ஸ்பயர் பண்ணி தான் இதை டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ செகண்ட் வந்து மும்பை மெட்ரோ லைன் 3 ஃபேஸ் 2B அக்வா லைன். ஸோ இதுக்கான லென்த் வந்து 33.5 கிலோமீட்டர், ஸ்டேஷன்ஸ் வந்து 27 ஸ்டேஷன்ஸ் கவர் ஆயிருக்கு. ஸோ காஸ்ட் ஃபேஸ் 2Bக்கான காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 12,200 crore. ஸோ டெய்லி கம்யூட்டர்ஸ் வந்து 13 lakh கிட்ட. ஸோ கவரேஜ் வந்து எங்கெங்கெல்லாம் கவர் ஆகுதுன்னு பார்த்துக்கோங்க. சவுத் மும்பை டு ஃபோர்ட், காலகோடா, மெரைன் டிரைவ், கீ ஹப்ஸ், பாம்பே ஹைகோர்ட், மந்த்ராலயா. ஸோ இந்த பிளேசஸ் எல்லாமே கவர் ஆகுது. ஸோ இது வந்து ஃபுல்லி அண்டர் கிரவுண்ட் மெட்ரோ. ஸோ தேர்ட் ஒன் மும்பை 1 அப்ளிகேஷன். ஸோ இது வந்து ஒரு இன்டகிரேட்டட் மொபைலிட்டி ஆப் ஃபார் சீம்லெஸ் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்காக. ஸோ இதில் வந்து பிளான் புக் எனி ஃபார் மெட்ரோ பஸ்ஸஸ், சப்பர்பன் ட்ரெயின் சர்வீசஸ் எல்லாமே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ ஃபீச்சர்ஸ் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னா QR டிக்கெட்டிங், ரியல் டைம் ட்ராக்கிங், யூனிஃபைடு பேமெண்ட் கேட்வே, இதை வந்து அப்புறமா நேஷனல் காமன் மொபிலிட்டி கார்டோட லிங்க்கும் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் இந்த ஃபீச்சர்ஸும் இருக்குது. ஸோ ஃபோர்த் ஒன் ஸ்டெப் ப்ரோக்ராம், ஷார்ட் டேர்ம், இதுக்கான ஃபுல் ஃபார்ம் பார்த்துக்கோங்க, ஷார்ட் டேர்ம் எம்ப்ளாயபிலிட்டி ப்ரோக்ராம். ஸோ இதுக்கான பர்பஸ் ஸ்கில் என்ஹான்ஸ்மெண்ட் அண்ட் பிரிட்ஜிங் கேப் பிட்வீன் எஜுகேஷன் அண்ட் இண்டஸ்ட்ரி. ஸோ இம்ப்ளிமெண்டேஷன் பார்த்தீங்கன்னா 400 கவர்மெண்ட் ITIs வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க, 150 டெக்னிக்கல் ஹை ஸ்கூல்ஸ் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ 2,500 நியூ பேச்சஸ் கோர்சஸ் இருக்குது. ஸோ அதில் 364 வந்து எக்ஸ்க்ளூசிவ்லி உமனுக்காக. ஸோ 408 வந்து எமர்ஜிங் டெக் வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னா AI, இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், EV, சோலார், அடிட்டிவ் மேனுஃபேக்சரிங், இதுக்கெல்லாம். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் இந்த நியூஸ். ஸோ இது வந்து ஆக்சுவலி 4 கீ இனாகிரேஷன் பண்ணியிருக்காங்க. அந்த 4ல் இருக்க பட்ஜெட்டு, அதுக்கப்புறமா அந்த செகண்ட் ஒன்ல பார்த்த லென்த்து, இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா? ஸோ அந்த ஸ்டெப்கான ஃபுல் ஃபார்மே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஓகே, ஸோ இதையும் ஈஸியாக நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ செகண்ட் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் கம்யூனிகேஷன் அகாடமி ப்ளஸ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷன், அதுக்கப்புறமா வந்து GSM அசோசியேஷன், இவங்க வந்து MOU சைன் பண்ணியிருப்பாங்க. எதுக்காகனா டெலிகாம் பாலிசி ரிசர்ச் அண்ட் கெப்பாசிட்டி பில்டிங் வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கான இந்த ஒரு MOU வந்து சைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ NCA நேஷனல் கம்யூனிகேஷன் அகாடமி. ஸோ இதுக்கான டைரக்டர் ஜெனரல் வந்து அதுல் சிங்கா.
GSM அசோசியேஷன் இதுக்கான டைரக்டர் ஜெனரல் விவேக் பத்ரிநாத். ஸோ இந்த 3 பேர் MOU சைன் பண்ணியிருப்பாங்கல்ல. ஸோ இவங்க 2 பேருக்கு டைரக்டர் ஜெனரல் இருப்பாங்க. டிபார்ட்மெண்ட் ஆஃப் டெலிகம்யூனிகேஷனுக்கு யூனியன் மினிஸ்டர் தான் வருவாங்க. ஸோ இந்த 3மே பார்த்துக்கோங்க. ப்ளஸ் வந்து இந்த MOU போட்டதுக்கான பர்பஸ் என்னன்னா டெலிகாம் பாலிசி ரிசர்ச் ட்ரைனிங் அண்ட் கெப்பாசிட்டி பில்டிங்ல கொலாபரேஷன்ஸ் வந்து என்ஹான்ஸ் பண்ணணும் அப்படின்ட்டு இந்தியாவோட டிஜிட்டல் இந்தியா விஷன் வந்து சப்போர்ட் பண்ணணும். பிளஸ் ஆத்மா நிர்பாரத் செல்ஃப் ரிலையன்ஸ் டெலிகாம் செக்டர்லையுமே ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த MOU இவங்க சைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷனல் அக்ரிமெண்ட் நேஷனல் கம்யூனிகேஷன் அகாடமிக்கு GSMAவோட. ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி ஜாயிண்ட் ரிசர்ச் அண்ட் நாலேஜ் ஷேரிங்கும் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னென்னலாம் டெலிகாம் பாலிசி ஸ்டடீஸ், எமர்ஜிங் டெக் ரிசர்ச், ஒர்க் ஷாப் அண்ட் ப்ரொஃபஷனல் ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் இதெல்லாம் பண்ணியிருப்பாங்க. ஸ்கில் டெவலப்மெண்ட், அதுக்கப்புறமா எமர்ஜிங் டெக்னாலஜி ஃபோக்கஸ், எந்தெந்த இதில் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது இங்கே இருக்குது, அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இதுவும் ரொம்ப சிம்பிள் தான். ஸோ யார் 3 பேர் ப்ளஸ் எதுக்காக சைன் பண்ணியிருக்காங்க, எந்த பர்பஸ்க்காக, ப்ளஸ் அவங்களோட யாரும் இதை சைன் பண்ணியிருக்காங்க, டைரக்டர் ஜெனரலோட நேம் வந்து பார்த்துக்கோங்க. அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் தேர்ட் நியூஸ், டொபாக்கோ ஃப்ரீ யூத் கேம்பகைன் 3.0. ஸோ இந்த கேம்பகைன் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. யாருன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன், மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர், இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் இந்த டொபாக்கோ ஃப்ரீ யூத் கேம்பகைன் 3.0 அப்படின்றத லான்ச் பண்ணியிருக்காங்க. டியூரேஷன் வந்து 60 days. இதோட ஆப்ஜெக்டிவ் என்னன்னா டொபாக்கோ வந்து ப்ரிவென்ட் பண்ணணும் அமாங் யூத்துக்கு மத்தியில். ஓகே. ஸோ இவங்களோட டார்கெட் குரூப் வந்து ஸ்கூல், காலேஜ், வொகேஷனல் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூஷனில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் தான். ஸோ டொபாக்கோ ஃப்ரீ எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், ஸோ இவங்க கொண்டு வந்த கீ கைட்லைன்ஸ் அண்ட் காம்போனன்ட்ஸ் தான் இங்கே பார்க்க போகிறோம். ஸோ டொபாக்கோ ஃப்ரீ எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், ஸோ இதில் இருக்க கைட்லைன்ஸ் அண்ட் காம்போனன்ட்ஸில் ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது இப்போ இந்த டொபாக்கோ ஃப்ரீ எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன் பார்த்தோம்ல. ஸோ இதில் வந்து 100 yard டொபாக்கோ ஃப்ரீ ஜோன்ஸ் வந்து இன்ஸ்டிடியூஷனுக்கு மத்தியில் மெயின்டைன் பண்ணுறாங்க. ப்ளஸ் கெப்பாசிட்டி பில்டிங்ஸும் பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து ஒர்க் ஷாப் மாதிரி வந்து இது பண்ணியிருக்காங்க. டொபாக்கோ அவேர்னஸ் அண்ட் ப்ரிவென்ஷனும் ப்ரொமோட் பண்ணுறதுக்காக. ப்ளஸ் வந்து கவுன்சிலிங், கம்யூனிட்டி என்கேஜ்மெண்ட். ஸோ அதே மாதிரி மீடியா அண்ட் அவுட்ரீச்சும் வந்து இந்த இதெல்லாம் ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க. இது லைக் மை கவர்ன் குவிஸஸில் வந்து ஸ்கூல் சேலஞ்ச் டுவர்ட்ஸ் எ டொபாக்கோ ஃப்ரீ ஜென்ரேஷன், அப்புறமா வந்து வேர்ல்டு நோ டொபாக்கோ டே 31 May அதோட டைஅப்பும் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ சர்வேவும் எடுத்திருக்காங்க. இதில் வந்து 8.4% ஆஃப் இந்தியன் ஸ்டூடெண்ட் வந்து 13 to 15 இருக்கவங்க டொபாக்கோ யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு ஒரு சர்வே. ப்ளஸ் ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் டொபாக்கோ இனிஷியேஷன் வந்து 10 yearsக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவுமே வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட், அது பார்த்துக்கோங்க யார் யார் வராங்க அப்படின்ட்டு. ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு eNAM பிளாட்ஃபார்ம். ஸோ இது நம்மளுக்கு தெரியும். ஸோ இதில் வந்து ஒரு 9 commodities வந்து ஆட் பண்ணியிருக்காங்க இந்த எலக்ட்ரானிக் நேஷ்னல் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டில். ஸோ யாருன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர், ஃபார்மர் அண்ட் வெல்ஃபேர் மூலமாக. ஸோ மொத்தமாக இப்போ இந்த இது பிளாட்ஃபார்மில் டோட்டலாக 247 commodities வந்து இருக்குது. இப்போது 9 ஆட் பண்ணி இப்போ மொத்தமாக எத்தனை இருக்குன்னா 247 இருக்குது. ஸோ இதுக்கான பர்பஸ் என்னன்றது இங்கே பாருங்கள். இது வந்து மார்க்கெட் ஆக்சஸ் வந்து ஃபார்மர்ஸ்க்காக இன்க்ரீஸ் பண்ணுது, குவாலிட்டி பேஸ்டு ப்ரைஸிங் இன்ஷூர் பண்ணுது, டிரான்ஸ்பரன்சி இம்ப்ரூவ் பண்ணுது, மிடில் மேன் இது வந்து ரெடியூஸ் பண்ணுது. ஸோ ஒரு 9 commodities ஆட் பண்ணியிருக்காங்கல்ல. ஸோ அதனால் இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதையும் பார்த்துக்கோங்க. க்ரீன் டீ, வெறும் டீ, அதுக்கப்புறமா அஸ்வகந்தா ட்ரை ரூட்ஸு, மஸ்டர்ட் ஆயில், லாவெண்டர் ஆயில், மென்தா ஆயில், விர்ஜின் ஆலிவ் ஆயில். ஸோ ஆயிலே வந்து ஒரு 4 வெரைட்டிஸ் லான்ச் இது ஆட் பண்ணியிருக்காங்க. லாவெண்டர் ட்ரைடு ஃப்ளவரு, ப்ரோக்கன் ரைஸ். ஸோ இது வந்து 9 ஆட் பண்ணது. இப்போ ஆட் பண்ணி மொத்தம் 247 இருக்குது இதில். ஸோ இது வந்து ஆன்லைன் ட்ரேடிங் ஆஃப் அக்ரிகல்ச்சர் இது வந்து ஃபெசிலிட்டேட் பண்ணுது. ஏபிஎம்சி நேஷன் வைடு ரியல் டைம் ப்ரைஸ் டிஸ்கவரிக்காக கனெக்டும் பண்ணுது. ப்ளஸ் ஸ்டாண்டர்டைஸ்டு ட்ரேட் குவாலிட்டி வந்து ப்ரொவைட் பண்ணுது. ஓகேங்களா. ஸோ ஃபார்மர்ஸ் வந்து எம்பவர் பண்ணுது வித் பெட்டர் பார்கெனிங் பவர் அண்ட் ஃபேர் ப்ரைஸஸோட. ஓகே. ஸோ இதை வந்து ஆட் பண்ணி இப்போ மொத்தம் எத்தனை இருக்குது அப்படின்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இதையும் பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து 5th
மினிஸ்ட்ரி ஆஃப் மைனாரிட்டி அஃபேர்ஸ் ஐஐடி பாலக்காடு கேரளாவில் இருக்குல்ல, ஸோ அவங்களோட ஒரு எம்ஓயு சைன் பண்ணியிருப்பாங்க ஸ்கில்லிங் ப்ராஜெக்ட்டுக்காக. ஸோ இதுக்கான பர்பஸ் பார்த்தீங்கன்னா ஸ்கில் டெவலப்மெண்ட் ஃபார் மைனாரிட்டி கம்யூனிட்டிஸ் அண்டர் பிஎம் விகாஸ் ஸ்கீம் கீழே இருக்கவங்களுக்கு ஸ்கில் டெவலப்மெண்ட், அதுதான் இதோட பர்பஸ். இதில் வந்து டோட்டல் ட்ரெயினிஸ் வந்து 400 மெம்பர்ஸ். ஸோ ஜூனியர் சிப் டிசைனர், எம்பெடட் சாஃப்ட்வேர் இன்ஜினியர், ஜூனியர் இன்ஜினியர், ஸோ அந்த மாதிரி 3 இதுவாக பிரிச்சிருக்காங்க. ஸோ இதோட ஆப்ஜெக்டிவ் என்னன்றது பார்த்துக்கோங்க. ஸோ மைனாரிட்டி கம்யூனிட்டி யூத் வந்து அட்வான்ஸ்டு டெக்னிக்கல் ஸ்கில்ஸோட செமிகண்டக்டர், எம்பெடட் சிஸ்டம், ட்ரோன் டெக்னாலஜியில் எக்விப் பண்ணணும் அப்படின்றது தான். ஓகேங்களா? ஸோ ஐஐடி பாலக்காடு தான் வந்து இதை எக்ஸிக்யூட் பண்ண போகிறாங்க. ஓகே, ஸோ ஃபண்டிங் வந்து என்டையர் காஸ்ட் வந்து இது பண்ணுறது யாருன்னா மைனாரிட்டி அஃபேர்ஸோட மினிஸ்டர் தான். ஓகே, ஸோ இது வந்து எந்த சென்ட்ரல் செக்டார் ஸ்கீமில் இருக்க மைனாரிட்டி கம்யூனிட்டிஸ்க்குன்னு பார்த்தீங்கன்னா பிஎம் விகாஸ் ஸ்கீம்ஸில் இருக்க அவங்களுக்குள்ளே இருக்க அந்த இவங்கள தான் வந்து மைனாரிட்டி கம்யூனிட்டிஸை அப்லிஃப்ட் பண்ணுறதுக்காக லைக் இதை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. எது மூலமாக அப்லிஃப்ட் பண்ண போகிறாங்கன்னா இந்த ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட் ஆண்டர்பிரினர்ஷிப் மூலமாக. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து நித்தி ஆயோக் நியூஸு. ஸோ நித்தி ஆயோக் வந்து ஒரு ஸ்டடி வந்து இது பண்ணியிருக்காங்க, என்னென்னா ஏஐ ரோட் மேப் ஃபார் இன்ஃபார்மல் ஒர்க்கர்ஸ் அப்படின்ட்டு. ஸோ இது ஒரு டைட்டில் பார்த்தீங்கன்னா ஏஐ ஃபார் இன்க்ளூசிவ் சொசைட்டல் டெவலப்மெண்ட்டு. ஸோ இதை லான்ச் பண்ணது நம்மளோட மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட் ஜெயந்த் சௌதரி, சுமன் பெரி வைஸ் சேர்மன், நித்தி ஆயோகோட வைஸ் சேர்மன், அப்புறமா பார்ட்னர் வந்து டெலியோட். ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்து தான் வந்து இதை லான்ச் பண்ணியிருக்காங்க, ஏஐ ரோட் மேப் ஃபார் இன்ஃபார்மல் ஒர்க்கர் அப்படின்ட்டு. ஸோ இதுக்கான டைட்டில் தான் ஏஐ ஃபார் இன்க்ளூசிவ். ஸோ இதுக்கான ஃபோக்கஸ் அண்ட் ஆப்ஜெக்டிவ்ஸ் வந்து லைக் 490 மில்லியன் இன்ஃபார்மல் ஒர்க்கர்ஸ் வந்து இந்தியாவில் என்ஹான்ஸ் பண்ணணும். ப்ளஸ் இதெல்லாம் பார்த்துக்கோங்க. ப்ளஸ் கீ ஃபைண்டிங் அண்ட் பேரியர்ஸ், இதுக்கான பேரியர்ஸ் லிமிட்டட் ஆக்சஸ் தான் இருக்குது ஃபினான்ஷியல் சர்வீசஸ்க்கு, இன்அடிக்வேட் ஸ்கில்லிங், இன்சஃபிஷியன்ட் சோஷியல் ப்ரொடெக்ஷன். ஸோ இதெல்லாமே இதுக்கு பேரியராக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மிஷன் டிஜிட்டல் ஷ்ராம் சேட்டு, ஸோ இது பார்த்துக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது வந்து நியூவாக இனிஷியேட்டிவ். ஸோ இது இப்போ கொண்டு வந்த நியூ இனிஷியேட்டிவ் தான் இது வந்து மிஷன் டிஜிட்டல் ஷ்ராம் சேட்டு அப்படின்றது. ஸோ இதோடைய பர்பஸ் என்னென்னா ஏஐ வந்து ஆக்சசபிளாக ஆக்கிறது, ப்ளஸ் வந்து அஃபர்டபுளாக ஆக்கிறது, ப்ளஸ் பெனிஃபிஷியல் ஃபார் ஆல் இன்ஃபார்மல் ஒர்க்கர்ஸ்க்கு. ஓகேங்களா? ஸோ இதில் என்ன டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணுறாங்கன்னா ஏஐ, பிளாக் செயின், இம்மர்சிவ் லேர்னிங் டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து ஈச் ஒர்க்கர் வந்து டிஜிட்டல் ஐடி ப்ளஸ் வேலட் வந்து அவங்களுக்கு இது பண்ணுறாங்க. ப்ளஸ் வந்து ஸ்டோர்ஸ், வெரிஃபைடு ஸ்கில்ஸ், ஒர்க் ஹிஸ்ட்ரி, என்டைட்டில்மெண்ட்ஸ், இது எல்லாமே வந்து லைக் இதில் இருக்க டிஜிட்டல் எம்பவர்மெண்ட் இப்போ எடுத்துகிட்டு வந்ததில். ஸோ இது ஒரு 4 ஸ்டேஜஸில் டைம்லைன் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓரியன்டேஷன் வந்து 2025 to 2026, இன்ஸ்டிடியூஷன் செட்டப் வந்து 2026 to 2027, பைலட் ப்ராஜெக்ட் வந்து பை 2029, நேஷ்னல் ரோல் அவுட் வந்து 2030. ஓகே, ஸோ லீடர்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா பிஎம்ஓ டு ஓவர்சி வித் டெடிகேட்டட் டீம்ஸ் ஃபார் டெக்னாலஜி, டேட்டா பாலிசி அண்ட் ட்ரைனிங்ஸ்க்காக லைக் இந்த லீடர்ஷிப் இது எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இது வந்து என்னது நித்தி ஆயோகோட இது ஏஐ ஃபார் இன்க்ளூசிவ் சொசைட்டல் டெவலப்மெண்ட். ஓகே, டைட்டில் பார்த்துக்கோங்க. ஸோ லான்ச் பண்ணது யாருன்னு பார்த்துக்கோங்க, ஃபோக்கஸ் அண்ட் ஆப்ஜெக்டிவ் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப பெருசாலாம் இல்லை, மேபி இந்த டைம்லைன் வந்து கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்டர்நேஷ்னலில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனோட குளோபல் ரிப்போர்ட்டு டொபாக்கோ யூஸ் பற்றி 2000 to 2004 2024 இடையில. ஓகே, ஸோ அதே மாதிரி ப்ரொஜெக்ஷனும் சொல்லியிருக்காங்க 2025 to 2030. இது வந்து எத்தனாவது எடிஷன்னா 6th எடிஷன். ஸோ ரிலீஸ் பண்ணது வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன். ஸோ வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனோட டைரக்டர் ஜெனரல் தான் டெட்ரோஸ் அதனோம் கெப்ரியசஸ். ஓகே, ஹெட் குவார்ட்டர் வந்து ஜெனீவா, சுவிட்சர்லாண்டில் இருக்குது. ஸோ இதில் வந்து 2034 நேஷ்னல் சர்வேஸ் வந்து கவர் பண்ணுறாங்க அண்ட் 97% ஆஃப் குளோபல் பாப்புலேஷன் வந்து கவர் ஆகுது. ஸோ டார்கெட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் 3 தான். ஓகேங்களா? ஸோ அண்ட் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனோட என்சிடி குளோபல் ஆக்ஷன் பிளான் வந்து டார்கெட்டாக வச்சுருக்காங்க 30% ரிலேட்டிவ் ரிடக்ஷன் வந்து டொபாக்கோ யூஸ் பை 2025. ஓகே, ஸோ குளோபல் சீனரியோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஆக்சுவலி 2000லேருந்து 2024 கம்பேர் பண்ணி தான் ஒரு ப்ரொஜெக்ஷனும் சொல்லியிருப்பாங்க. ஸோ குளோபல் யூசர்ஸ் இந்த ப்ரொஜெக்ஷன் வந்து ஒன்றுத்துக்கும் எவ்வளோலேருந்து எவ்வளோ இதுன்றது அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஸோ ஜெண்டர் ட்ரெண்ட்ஸ்க்கு பார்த்துக்கோங்க.
அதே மாதிரி ஜெண்டர் ட்ரெண்ட்ஸ்க்கு வந்து உமனுக்கு வந்து 2020 ரிடக்ஷன் டார்கெட் வச்சுருந்தாங்க, அதை ரீச்சும் பண்ணிட்டாங்க. மென்னுக்கு வந்து 2031 டார்கெட் வச்சுருக்காங்க. ஸோ சிகரெட் வேப் யூசர்ஸ்க்கு வந்து லைக் இன்க்ளூடிங் 15 மில்லியன் டீனேஜர்ஸ் வந்து இதில் குளோபலி இன்க்ளூட் ஆயிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி ரீஜனல் எக்ஸ்ட்ரீம்ஸு, ஸோ ஒரு காண்டினென்ட்க்கும் சொல்லியிருக்காங்க, ஆஃப்ரிக்கா, யூரோப் அந்த மாதிரி. ஸோ அதையும் பார்த்துக்கோங்க. சவுத் ஈஸ்ட் ஏஷியா ரீஜனோட ஹைலைட்ஸ்ன்னு தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து ஃபாஸ்டர் ப்ராக்ரஸ் 69 மில்லியன் ஃபியூவர் யூசர்ஸ் இருக்காங்க. ஸோ அதே மாதிரி ஒரிஜினல் ப்ரிவாலன்ஸ் வந்து 2000 பார்த்தீங்கன்னா மென் வந்து 70.21, உமன் வந்து 38. 2024 ப்ரிவாலன்ஸ் பார்த்தீங்கன்னா மென் 37, உமன் வந்து 9.3. ஸோ கரண்ட் யூசர்ஸ் வந்து 322 மில்லியன் அடல்ட் ப்ளஸ் 8.6 மில்லியன் அடலசன்ஸ் வந்து 25% ஆஃப் வேர்ல்டு டோட்டலில் இப்போ கரண்ட் யூசர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க இந்த டொபாக்கோ இதுவை. ஸ்மோக்லெஸ் டொபாக்கோ யூசர்ஸ் 288 மில்லியன். சிகரெட் யூசர்ஸ் வந்து 1.8 மில்லியன் அடல்ட்டு ப்ளஸ் 0.5 மில்லியன் அடல்ட்ஸன்ஸ் இருக்காங்க. ஸோ அதே மாதிரி கண்ட்ரீஸ் வந்து இந்த 30% ரிடக்ஷன் வந்து 2025 டார்கெட் வச்சுருந்தாங்கல்ல. ஸோ அது எந்தெந்த கண்ட்ரினா பங்களாதேஷ், இந்தியா, நேபாள். ஸோ இதுவுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்டு. ஸோ ஸ்மாலர் டிக்ளைன் ப்ரொஜெக்டட் எந்தெந்த கண்ட்ரினும் பார்த்துக்கோங்க. ப்ளஸ் வந்து கண்ட்ரியோட ஸ்பெசிஃபிக் ப்ரொஜெக்டட் 2025 டொபாக்கோ ரேட்டில் இந்தியா வந்து 21.9, ஸோ நேபாள் வந்து 28%, ஸ்ரீலங்கா 20.4. ஸோ இதில் இந்த கீ மெசேஜஸ் அப்படின்றது நம்ம மேலே படித்ததில் ஜஸ்ட்டு அதை ஷார்ட்டாக இங்கே கொடுத்துருப்பாங்க, அவ்வளோதான். ஓகே, ஸோ இது வந்து ஃபுல்லாகவே வந்து லைக் இந்த டொபாக்கோ யூசர்ஸ் பற்றி தான் தனித்தனியாக டாபிக் வைஸ் கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து இந்த வருஷத்துக்குள்ளே வந்து இந்த ரிடக்ஷன் டார்கெட் வச்சுருந்த கண்ட்ரீஸு அதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு நியூஸ் செகண்ட், வேர்ல்டோட ஃபஸ்ட்டு சோலார் தெர்மல் பவர் பிளான்ட் சைனாவில் இது பண்ணியிருக்காங்க. ஸோ இது எங்கன்னா சைனாவில் கோபி டெசர்ட் கான்சு ப்ரொவின்ஸ் அப்படின்ற இடத்துல தான். ஸோ டெவலப் பண்ணது யாருன்னா சைனாவோட 3 கார்ஜஸ் கார்பரேஷன், அவங்க தான் டெவலப் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து டிசைன் பார்த்தீங்கன்னா டியூயல் டவர் சிஸ்டம், 2 டவர் சேனல் எனர்ஜி இன்டூ எ சிங்கிள் டர்பைனு. ஸோ இதுதான் வந்து அதோட டிசைனு. ஓகே, ஸோ சோலார் கான்சன்ட்ரேஷன் 27,000 மீட்டர், ஃபோக்கஸ் சன்லைட் ஆன் டு 200 மீட்டர் ஹைட் டவர்ஸு. ஸோ இதெல்லாம் ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. ஈச் ஸ்டோரேஜ் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அப் டு 570 டிகிரி செல்சியஸு. ஸோ ஃபாரன்ஹீட்டில் 1058 டிகிரி பார்த்துக்கோங்க. 570 1058. ஸோ பவர் ஜென்ரேஷன்ஸை வந்து ஸ்ட்ரீம் டைவ் டர்பைன்லேருந்து எலக்ட்ரிசிட்டி ஈவன் ஆஃப்டர் சன்செட் ஆர் க்ளவுடி கண்டிஷன்ஸ்க்கு. ஸோ இம்பார்ட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து வேர்ல்டோட ஃபஸ்ட்டு சோலார் தெர்மல் பவர் ஸ்டேஷன். அதே மாதிரி சைனாவோட கோல்ஸ்க்குமே வந்து இது சப்போர்ட் பண்ணுது. சைனா வந்து 1200 ஜிகாவாட் விண்ட் அண்ட் சோலார் கெப்பாசிட்டி வந்து 2030 அச்சீவ் பண்ணணும்னு ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கும் இது சப்போர்ட் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் குளோபல் பெஞ்ச்மார்க் பார்த்தீங்கன்னா 700 மெகாவாட் நியூ எனர்ஜி 1 UAE ஈக்குவல் டு கரண்ட் லார்ஜஸ்ட் சோலார் தெர்மல் காம்ப்ளெக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த வேல்யூமே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த செகண்ட் இன்டர்நேஷ்னல் அஃபேர்ஸ் வந்து ஈஸியாக தான் இருக்குது. ஸோ அதை பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பேங்கிங் வந்து HSBC இன்னோவேஷன் பேங்கிங் அப்படின்ட்டு வந்து ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. எங்கன்னா மும்பை, மகாராஷ்டிராவில். யாருன்னா HSBC இந்தியா. ஸோ இதுக்கான பிளாட்ஃபார்ம் ஹெட்டு நேம் பார்த்துக்கோங்க, திலீப் கோபிநாத். ஓகேங்களா? ஸோ பிளாட்ஃபார்ம் நேம் வந்து HSBC இன்னோவேஷன் பேங்கிங்கு. ஸோ இதுக்கான ஹெட்டு தான் வந்து திலீப் கோபிநாத். ஸோ ஃபண்ட் எவ்வளோ ஆஃபர் பண்ணுறாங்கன்னா 1 பில்லியன் நான் டைல்யூட்டிவ் டெப்ட் ஃபண்ட் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து டார்கெட் பார்த்திங்கன்னா ஆல் ஸ்டேஜஸில் இருக்க ஸ்டார்ட் அப்ஸ் வந்து டார்கெட் பண்ணியிருக்காங்க, ஃப்ரம் சீட் ஃபண்டிங் டு IPO ப்ரிப்பரேஷன் வரைக்கும். ஸோ இதோட ஆப்ஜெக்டிவ் வந்து இந்தியாவோட டெக்னாலஜி அண்ட் வென்ச்சர் எக்கோசிஸ்டம் வந்து சப்போர்ட் பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் டைல்யூட்டிவ் ஃபண்டிங் கம்பெனிஸ் வந்து வித்தவுட் கிவிங் ஈக்விட்டி இல்லாமல் க்ரோ பண்ணுறது. ஸோ இதோட இம்பார்ட்டன்ஸ் இதை கொண்டு வரதுனால. ஸோ ஃபவுண்டர் கண்ட்ரோல் இதெல்லாம் ஜஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இன்டர்நேஷ்னல் ப்ரெசன்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளாட்ஃபார்ம் ஆல்ரெடி எங்கெல்லாம் இருக்குது அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஸோ அதுவும் இம்பார்ட்டண்ட்டு. US, UK, ஆஸ்திரேலியா, அப்புறமா நியூசிலாந்து, இஸ்ரேல், யூரோப், ஹாங்காங், சைனா இங்கெல்லாம் இருக்குன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ அதே மாதிரி ஃபண்ட் எவ்வளோ ஆஃபர் பண்ணுது அப்படின்றது பார்த்துக்கோங்க. 1 பில்லியன் ஆஃபர் பண்ணுது.
ஓகேங்களா. அந்த பிளாட்ஃபார்மோட ஹெட்டும் ஞாபகம் வச்சுக்கணும், அதுவும் இம்பார்ட்டண்ட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பிரமேரிக்கா லைஃப் அண்ட் இஎஸ்எஃப்பி வந்து பார்ட்னர்ஷிப் போட்டிருப்பாங்க. இஎஸ்எஃப்பி மீன்ஸ் ஈக்விட்டா ஸ்மால் ஃபினான்ஸ். ஸோ பிரமேரிக்கா லைஃப் இன்சூரன்ஸ் லிமிடெட். ஸோ இதுக்கான பர்பஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பேங்க் அஷூரன்ஸ் நெட்வொர்க் வந்து அக்ராஸ் இந்தியாவில் இது பண்ணணும், எக்ஸ்பேண்ட் பண்ணணும். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான் ஒரு இன்சூரன்ஸ் ப்ளஸ் பேங்க் வந்து பார்ட்னர்ஷிப் போட்டால் பேங்க் அஷூரன்ஸ் பார்ட்னர்ஷிப். ஸோ இங்கே பிரமேரிக்கா லைஃப் இன்சூரன்ஸ் இஎஸ்எஃப்பியோட பார்ட்னர்ஷிப் போட்டிருப்பாங்க. ஸோ இதில் வந்து ஒரு 18 ஸ்டேட்ஸ் கிட்ட கவர் ஆகுது. ரீஜினல் ஃபோக்கஸ் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா. ஸோ இது இம்பார்ட்டன்ட். ஸோ இதில் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்கன்னு பார்த்துக்கோங்க. ரீட்டைல் அண்ட் குரூப் லைஃப் இன்சூரன்ஸ், யுனைட் லிங்க் இன்சூரன்ஸ் பிளானு, மைக்ரோ ஃபினான்ஸ் லிங்க்டு இன்சூரன்ஸு, லோன் ப்ரொடெக்ஷன் பிளானு. ஸோ டார்கெட் கஸ்டமர்ஸ் வந்து செல்ஃப் எம்ப்ளாய்டு, சேலரிட், அன்டிசர்வ்டு மைக்ரோ ஃபினான்ஸ் கிளைண்ட்ஸ், இவங்க எல்லாருமே இதோட டார்கெட் கஸ்டமர்ஸ். ஸோ இதில் வந்து லைக் இது எத்தனை ஸ்டேட்ஸ் கவர் ஆகுது ப்ளஸ் ரீஜனலாக ஃபோக்கஸ் பண்ணுற ஸ்டேட்ஸுமே என்னென்னன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதில் நம்ம தமிழ்நாடும் இருக்குது. இது வந்து இர்டேயோட இன்சூரன்ஸ் ஃபார் ஆல் பை 2047 இனிஷியேட்டிவ் சப்போர்ட் பண்ணுறதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. ஓகே. ஸோ இது வந்து அர்பன் அர்பன் ரூரல் மார்க்கெட்ஸ்லையுமே வந்து மல்டிஃபேஸ் இது வந்து ரோல் அவுட் பண்ணுறதுக்கு இது பண்ணுது. ஸோ இது பார்த்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து எக்கனாமியில் ஏர் இந்தியாவும் ஸ்டார்லக்ஸ் ஏர்லைனும் ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டிருப்பாங்க. ஸோ இந்த ஸ்டார்லக்ஸ் ஏர்லைன் வந்து தாய்வான் கண்ட்ரி தான். ஸோ இது வந்து கனெக்டிவிட்டி பூஸ்டப் பண்ணுது இந்தியாவுக்கும் தாய்வானுக்கும் இடையில. ஸோ இதில் லைக் என்னென்ன இருக்குன்னா சிங்கிள் டிக்கெட் ஐட்டினரிஸ், த்ரூ செக்இன்னு, அதுக்காம கேட்வேஸ் வியா சவுத் ஈஸ்ட் ஏஷியா. ஸோ இதெல்லாம் ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க. இதில் எந்த இந்தியன் சிட்டிஸ் வந்து கனெக்ட் ஆகுதுன்றது இம்பார்ட்டன்ட். டெல்லி, மும்பை, சென்னை, பெங்களூர், இதில் வந்து 4 இந்தியன் சிட்டிஸ் வந்து கனெக்ட் ஆகுது அப்படின்றது இம்பார்ட்டன்ட். அதை பார்த்துக்கோங்க மெயினாக. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு இது வந்து நோபல் ப்ரைஸ் லிட்ரேச்சருக்கு தான் வந்திருக்க அவார்டு. ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நோபல் ப்ரைஸ்க்கு தனியாக எடுத்துகிட்டு வரேன். ஓகேங்களா. ஸோ அதனால் இந்த நியூஸ் ஸ்கிப் பண்ணுறேன். ஸோ அதில் மொத்தமாக நோபல் ப்ரைஸ்க்கான டோட்டல் இது வந்துடும் அப்படியே. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபோர்ப்ஸ் 100 இந்தியாவோட ரிச்சஸ்ட் 2025. ஸோ இதுதான் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து ஃபோர்ப் தான் வந்து யூஎஸ்ஏ சேர்ந்தவங்க, அவங்க தான் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ மினிமம் நெட்வொர்த் எவ்வளோ இருந்தால் இந்த லிஸ்ட்டில் என்டர் ஆவாங்கன்னு பார்த்தீங்கன்னா 3.2 பில்லியன். அது ரொம்ப இம்பார்ட்டண்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ குமுலேட்டிவ் வெல்த் வந்து டாப் 100க்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 ட்ரில்லியன் 9% வந்து டிக்ளைன் ஆயிருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகே. டாப் 5 ரிச்சஸ்ட் இந்தியன்ஸ். ஸோ இந்த லிஸ்ட்டில் வந்திருக்க டாப் 5 ரிச்சஸ்ட் இந்தியன்ஸ் முகேஷ் அம்பானி, அவங்க தான் வந்து டாப் 5ல் ஃபஸ்ட் பிளேஸில் வந்திருக்காங்க. ஸோ அவங்களோட நெட்வொர்த் வந்து 105 பில்லியன். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி லிமிடெட் தான் கம்பெனி. ஸோ செகண்ட் வந்து கௌதம் அடானி அண்ட் ஃபேமிலி, அதானி குரூப் 92 பில்லியனு. சாவித்ரி ஜிந்தால் அண்ட் ஃபேமிலி தேர்டு, சுனில் மித்தால் ஃபேமிலி ஃபோர்த்து, ஷிவ் நாடார் வந்து 5th பிளேஸில் இருக்காங்க. ஸோ டாப் 5. ஸோ அதர் டாப் 10ன்றதும் பார்த்துக்கோங்க. ஸோ டிமார்ட் அவங்க வந்து ராதாகிருஷ்ணன் தமானி அண்ட் ஃபேமிலி 6th பிளேஸில் இருக்காங்க. 7th பிளேஸில் திலீப் சங்கவி அண்ட் ஃபேமிலி, 8th பிளேஸில் பஜாஜ் ஃபேமிலி. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 9th வந்து சைரஸ் பூனாவாலா, சீரம் இன்ஸ்டியூட் ஆஃப் இந்தியா. 10th வந்து குமார் பிர்லா, ஆதித்யா பிர்லா குரூப்பு. ஸோ இவங்க தான் வந்து டாப் 10ல் இருக்காங்க. அதே மாதிரி டாப் கெய்னர் பார்த்தீங்கன்னா சுனில் பாரதி மிட்டல், இவங்க வந்து கெயின் ஆயிருக்காங்க. 7th 4th பிளேஸ்க்கு வந்திருக்காங்க. ஸோ டிக்ளைன் ஆயிருக்கிறது யாருன்னா 2/3 ஆஃப் த டாப் 100 வந்து அவங்களோட வெல்த்தில் வந்து டிக்ளைன் ஆகிருக்காங்க. அதேமாதிரி முகேஷ் அம்பானியே வந்து 12% டிக்ளைன் ஆகிருக்காங்க. டிக்ளைன் ஆகியும் ஆனால் அவங்க தான் வந்து ஃபஸ்ட் பிளேஸில் இருக்காங்க. ஓகேங்களா. ஸோ நியூ என்ட்ரன்ஸ் யாருன்னு பார்த்துக்கோங்க. ஸோ தோஷி சிப்ளிங்ஸ், அல்பனா தாங்கி, சுனில் வச்சானி, இவங்கெல்லாம் வந்து நியூ என்ட்ரண்ட் டாப் 100ல் வந்தவங்க. ஓகே. ஸோ இதில் என்ன மெத்தடாலஜி யூஸ் பண்ணி உங்களுக்கு இது பண்ணுறாங்கன்னா பேஸ்ட் ஆன் ஷேர் ஹோல்டிங், ஃபினான்ஷியல் இன்ஃபோ, ஸ்டாக் ப்ரைஸஸ், அதுக்காக ஃபேமிலியோட ஃபார்ச்சூன், பப்ளிக்லி ப்ரைவேட் ஹெல்டு கம்பெனிஸ் இதெல்லாமே இன்க்ளூட் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ ஜஸ்ட் பார்த்துக்கோங்க. இது ஃபோர்ப்ஸோட ஹெட் குவார்ட்டர் பார்த்துக்கோங்க, நியூ ஜெர்சி, யூஎஸ்ஏ. சிஇஓ வந்து ஷெரி பிலிப்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து அப்பாயின்மெண்ட் வந்து மதாகஸ்கரோட பிஎம் நியூவாக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. அவரோட பேர் வந்து ருஃபின் ஃபார்ச்சுனேட் ஜஃபிசாம்போ. இவர் தான் வந்து மதாகஸ்கரோட நியூ பிரைம் மினிஸ்டர். அப்பாயிண்ட் பண்ணது யாருன்னா அந்த கண்ட்ரியோட பிரசிடென்ட் தான் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ரீவியஸ் பிரைம் மினிஸ்டர் நேமும் பார்த்துக்கோங்க, கிறிஸ்டியன் எனட்ஸே. ஓகேங்களா. ஸோ இது வரைக்கும் பார்த்துக்கோங்க. ஸோ லைக் வேறு என்ன இதில் நீங்கள் பார்த்துக்கணுன்னா,
ஸோ இது வரைக்கும் பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும் இதில். ஓகே, ஸோ மதாகஸ்கரோட கேபிட்டல் வேணால் பார்த்துக்கோங்க, அன்டானரிவோ. இதுதான் வந்து அதோட கேபிட்டல். கரன்சி வந்து ஹரீரே. ஸோ அவ்வளோதான். மேபி வேணும்னா இந்த இயர்லியர் லைஃப் கரியர் மட்டும் பார்த்துக்கிறது தான் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். இந்த அக்டோபர் 10க்கான கரண்ட் அஃபேர்ஸ். இதுக்கான பிடிஎஃப் வந்து நான் டெலிகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ.